ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சி ப்ரோக்ராம் ஆன்லைன் லெக்சர் சீரிஸ். ஓகேவா? இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம யூனிட் 1 நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேவா? நம்ம யூனிட் 2 வந்து நம்ம இந்த கிளாஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட் 2ஓட ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? டெசிஷன் மேக்கிங், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் 2 வகையான டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரான்ச்னா மீனிங் என்ன, தமிழில் என்ன சொல்லலாம்னா கிளைகள்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிகிறது. ஓகேவா? பிரிகிறது அப்படிங்கிறது எதை பொறுத்து பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு கண்டிஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்கிப் ஆர் டு எக்ஸிக்யூட் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் சம் கண்டிஷன். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாமா, சரியா, பண்ணலாம், இல்லாட்டா அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓடி போயிடலாம். சரியா? அப்படி இருக்கிறது. சரியா? அதாவது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ப்ரேஸு அண்ட் க்ளோஸ் ப்ரேஸு. இங்கே பாருங்கள், இது இந்த 4 லைன் சேர்ந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு குரூப்பு. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் எதை பொறுத்து அப்படின்னா, இங்கே ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துருப்பேன். சரியா? இங்கே ஒரு என்ன இருக்கும், ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் பொறுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லாட்டா என்ன பண்ண வேண்டாம், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். சரியா? ஓகேவா? ஓகே, இப்படி ஒன் டைம் தான். சரியா? ஒன் டைம் தான். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள, இல்லை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா உள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்ன பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட், ரெண்டாவது எல்ஸ் இஃப் லேடர் கன்ஸ்ட்ரக்ட், மூணாவது வந்து ஸ்விட்ச் கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? மொத்தம் 3 விதமான பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பேசிக்காக பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப் லேட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச், மொத்தம் 5குள்ளது உண்டு. ஆனால் நம்ம இங்கே வந்து மெயினாக நம்ம இதை இஃப் எல்ஸை பார்த்தாலே நம்ம அதில் சிம்பிள் இஃப் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் அதை விட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப்லாம் உண்டு. சரியா? நெஸ்டட் இஃப்ங்கிறத வேண்டான்னாச்சு. சரியா? நம்ம சிலபஸில் வந்து வேண்டான்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னா அதை தூக்கியாச்சு. ஸோ அதனால் நீ இங்கேருந்து என்ன பண்ணிக்கோ, இஃப் எல்ஸு, எல்ஸ் இஃப் லேடர், ஸ்விட்சுங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோ. நெஸ்டட் இஃப்னு சொல்லி தருவேன். சரியா? ஓகே, கவனி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட். இதில் இஃப் எல்ஸுன்னு 2 வார்த்தை இருக்கா. இஃப்ங்கிறது கீவேர்டு, எல்ஸுங்கிறது கீவேர்டு தான். சரியா? இப்போ இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட் த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, த அதர் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் வென் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அதாவது இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்டில் எக்ஸிக்யூட் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் த அதர் குரூப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் வென் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர் குரூப்ஸ் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா. ஓகேவா? அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும். சரியா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகு. அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த குரூப் என்ன ஆகு, எக்ஸிக்யூட் ஆகுன்னு அர்த்தம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ட்ரூ பார்ட்டு, இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த ஃபால்ஸ் பார்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஓகே, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸை கவனிச்சுக்கோ. இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது இஃப் கீவேர்டு, இஃப்ங்கிறது கீவேர்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸு கன்ஸ்ட்ரக்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ, இஃப் எல்ஸு கன்ஸ்ட்ரக்ட். அப்படின்னா இஃப்ங்கிற கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும், எல்ஸுங்கிற கீவேர்டு கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டும் போடாமல் விட்டோன்னா கொஸ்டினை வெட்டிடுவாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா இஃப் கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் பட்சத்தில் என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? இப்போ அப்படி இல்லை அப்படின்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இது ஃபுல்லும் ட்ரூ. சரியா? இந்த பிளாக் ஃபுல்லும் என்னது, ஃபால்ஸ். சரியா? கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இப்போ சப்போஸ் கண்டிஷன் வந்து கண்டிஷன் வச்சு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த குரூப்பு
எக்ஸிக்யூட் ஆகும், இது என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் சின்டாக்ஸு. இஃப் எல்ஸுக்கான சின்டாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. சிம்பிள் இஃப்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன இருக்காது, சிம்பிள் இஃப்பில் இஃப்பு கண்டிஷன் ஓப்பன், அதாவது ட்ரூ பார்ட் மட்டும் இருக்கும். இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா யூஸ் ஆகும், 1 மார்க்கில் கேட்டாலும் யூஸ் ஆகும். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து சிம்பிள் இஃப் ட்ரூ பார்ட் மட்டும். இது இஃப் எல்ஸுங்கிறது, இஃப்ங்கிறது இஃப்பு எல்ஸுங்கிறது, இஃப் எல்ஸ் கன்செப்ட்டுங்கிறது இதான். இஃப்பு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட்டு. ஃப்ளோ சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஃப்ளோ சார்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு எல்லா சிம்பிள்ஸுக்கான மீனிங்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இதில் இந்த ஃப்ளோ சார்ட்டில் ஃபஸ்ட் இந்த டைமண்ட் சிம்பிள் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக. சரியா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக. அப்படின்னா மேக்ஸிமம் அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டில் டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வருது, வந்தவொடனே என்ன பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே தான் போகுது, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போகுது. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆனாலும் எங்கே தான் போகும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போகும். ஓகேவா, ஓகே, அதாவது இந்த சின்டாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். முதல்ல எங்கே வருது, கண்டிஷன் வருது, கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. சரி, செக் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 போகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1க்கு போகுது. சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எங்கே போகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2க்கு போகுது. ஆமாம், ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2க்கு போகுது. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன எக்ஸிக்யூட் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். கவனி, ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 10. இப்போ என்ன கொடுத்துருக்கேன், இஃப்பு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ஏ ஈக்குவல் டு 10. அதாவது ஈக்குவல் டு மீனிங் என்ன, ரெண்டு சைடு இருக்கிறதும் ஒன்று போல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ, இல்லை வேறு வேறு இருந்துச்சுன்னா ஃபால்ஸு. சரியா, இப்போ ஏவோட வேல்யூ 10 அப்படின்னா 10 ஈக்குவல் டு 10. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 10 வேல்யூ இருக்கிறதுனால இது ட்ரூங்கிற பட்சத்தில் ட்ரூ ஆன பாடி இதுக்குள்ளே போகும். அதாவது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா திஸ் இஸ் இஃப் பிளாக் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வரும். என்ன எக்ஸிக்யூட் ஆகாது, திஸ் இஸ் எல்ஸ் பிளாக்குங்கிறது என்ன ஆகாது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த பிளாக் என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படின்னா இதோட அவுட்புட்டில் என்ன வரும், இதோட அவுட்புட்டில் திஸ் இஸ் இஃப் பிளாக்குங்கிறது அவுட்புட்டாக வரும். சரியாம்மா, ஓகே. அடுத்து வந்து எல்சிஃப் லேடர் கன்ஸ்ட்ரக்ட். எல்சிஃப் லேடர் கன்ஸ்ட்ரக்ட்னா எல்சிஃப் லேடர் அப்படிங்கிறது வேறு ஒன்று, லேடர்னா ஏணிப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா, அதாவது நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப்பு, அதுக்கப்புறம் இஃப்பு கண்டிஷன், அதுக்கப்புறம் எல்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஃப்பு இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறோம், எல்ஸ் பிளாக்கில் கண்டிஷன் செக் பண்ணுறது இல்லை. சரியா, இப்போ எல்ஸ் பிளாக்லேயும் ஒரு இஃப்னு ஒரு வச்சு ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு எல்சிஃப் லேடர். சரியா, அப்போனா இந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம். சரியா, அந்த எல்ஸ் வந்திருக்க இடத்துல அதாவது ஒரு இஃப்பு, சரியா, அதுக்கு ஒரு எல்ஸு, அந்த எல்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இஃப்பு, சரியா, அதுக்கு ஒரு எல்ஸு, அந்த எல்ஸ் பக்கத்தில் இன்னொரு இஃப்பு. சரியா, அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். சரியா, இதான் என்னது அப்படின்னா ஒரு லேடர், எல்சிஃப் லேடர். சரியா, கவனிச்சுக்கோ. இஃப்பு கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக் வரும். எல்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம், இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், கண்டிஷன் 2, அது ட்ரூவாக இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. அப்படி இல்லைன்னா எங்கே போகும், எல்ஸு இஃப்பு திரும்ப கண்டிஷன் 3 அப்படியே அப் டு எது வரைக்கும் போகும், n வரைக்கும் எவ்வளோ கண்டிஷன்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கடைசியில் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு n, இந்த எஃப்ஃபுக்கான ஒரு எல்ஸு, ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு கடைசியில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், கிரியேட் ஆகும். எத்தனைக்குள்ளது, எல்ஸுக்குள்ளது. எல்ஸ் பார்ட்லேயும் நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதான் என்னது அப்படின்னா எல்சிஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இது கவனி, அந்த சின்டெக்ஸ் பார்த்து தான் உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வருது, முதல்ல கண்டிஷன் 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு,
ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பார்க்கும், எல்ஸ்லேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, எல்ஸ் இஃப். அப்படின்னா அங்கேயும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 உடனே இங்கே, இல்லை அப்படின்னா ஃபால்ஸு, திரும்ப எங்கே போகும், அடுத்த கண்டிஷனுக்கு. சரியா, அடுத்த எல்ஸ் பிளாக்குக்கு போகும். சரியா, அங்கேயும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு போகும், செக் பண்ணிட்டே போகும். இப்படி அப் டு கண்டிஷன் எண் வரைக்கும் போகும். சரியா, கண்டிஷன் எண்ணில் ஃபால்ஸ் ஆகிட்டனாலும் எங்கே போயிடும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா இன்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு 10, ஏவோட வேல்யூ 10. அப்போனா இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன், 10 ஈக்குவல் டு 9, ட்ரூவா இல்லை ஃபால்ஸு. சரியா, உடனே எங்கே போகும், ஃபால்ஸ்னா எல்ஸ் பாட்டு போகும். எல்ஸ்லேயும் கண்டிஷன் இருக்குது, ஏவோட வேல்யூ என்ன 10, அப்புறம் 10 ஈக்குவல் டு 7ங்கிறது ட்ரூவா இல்லை ஃபால்ஸு. உடனே எங்கே போகும், எல்ஸ் பாட்டு. இப்போ ஏவோட வேல்யூ 10 ஈக்குவல் டு 10 கரெக்டு. அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், சிஎஸ்சி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து ஸ்விட்ச் கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா, டெஸ்ட் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் அண்ட் கம்பேர் இட் வித் மல்டிபிள் கேசஸ். சரியா, ஒரு வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கேசஸோட என்ன பண்ணி அப்படின்னா கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு எழுதிக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராமை நிறைய குட்டி ப்ரோக்ராமை கம்பேர் பண்ணி, சரியா, கம்பைன் பண்ணி ஒரே ப்ரோக்ராமை கொண்டு வரதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்விட்சிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ சேவன் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு மெனு பேஸ்டாக ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, சேவன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்னா சம்மு, அதுக்கப்புறம் அடிஷன், சரியா, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்படின்னா இதெல்லாம் தனித்தனி ப்ரோக்ராம்ஸ், குட்டி ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணலாம், சாய்ஸ் வச்சு மெனு வச்சு. இப்போ 1ஆம் நம்பர்னு கொடுத்தாச்சுன்னா ஆட் பண்ணு, 2ஆம் நம்பருக்கு கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணு, சப்ட்ராக்ஷன் பண்ணு, 3ஆம் நம்பர்னு கொடுத்தாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணு, 4ஆம் நம்பருக்கு கொடுத்தாச்சுன்னா டிவிஷன் பண்ணு. அப்படின்னா யூசர் கொடுக்கக்கூடிய 1ன்னு கொடுத்தாச்சுன்னா ஆட் பண்ணி கொடுக்க போகுது, 2ன்னு கொடுத்தாச்சு அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணி கொடுக்க போகுது. இப்படிப்பட்ட மெனு பேஸ்டு ரிலேட்டட் கோடிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை நிறைய குட்டி ப்ரோக்ராமெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு எல்லாத்துலையும் எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். சரியா, கண்டிஷன் மீன்ஸ் இதில் என்ன வரும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய குட்டி ப்ரோக்ராம்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். சேர்த்து மொத்தம் ஒரே ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, எப்போ அப்படின்னா இப்போ ஒரு இந்த கவனிச்சுக்கோ, ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் இருக்கா, இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு வேல்யூ இருக்கும். எக்ஸ்பிரஷன்லேருந்து ஒரு வேல்யூ வந்து என்ன வரைக்கும் கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து இருக்கக்கூடிய எல்லா கேஸஸோடையும் என்ன பண்ணி பார்ப்போம்னா மேட்ச் பண்ணி பார்ப்போம். எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸுக்குள்ள எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸோட பிளாக் மட்டும் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா கேஸு கான்ஸ்டன்ட் 1 செமிகோலன் போட்டிருக்கோம்ல, செமிகோலன் இல்லைம்மா, அது கோலன் மாற்றிக்கோ. சரியா, இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா கோலன். சரியா, கோலன் இது கிடையாது. சரியா, இது கிடையாது. அதுக்கு மேலே என்ன உண்டு, கோலன் உண்டு. இது கோலன், இது செமிகோலன். சரியா, இதுதான் உண்டு, இது கிடையாது. சரியா, அதில் நான் மாற்றி டைப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, என் மேலே தான் மிஸ்டேக்கு, அதை மாற்றிக்கோ. சரியா, நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிறதுலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் அதை கிடைக்கக்கூடிய வேல்யூ எந்த கேஸோட மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த டிஃபால்ட்டுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இந்த பார்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இதை ஃபுல்லும் சேர்ந்து ஒரு குட்டி சப் ப்ரோக்ராம், இதை ஃபுல்லும் சேர்ந்து ஒரு குட்டி சப் ப்ரோக்ராம் சொல்லலாம். சரியா, ஓகேவா. ஓகே, கவனி, இப்போ என்ட்ரி சுவிட்சுக்குள்ளதில் வந்த உடனே இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிரும், இதில் ஓடி போயிடும். சரி, ஒன் எக்ஸாம்பிள் இங்கே கவனி, ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. சரியா, சிஹெச்ங்கிற ஒரு வேரியபிள், ப்ரெஸ் 1 ஃபார் ஆட் அண்ட் 2 ஃபார் சப். 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆட் ஆகும், 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் சப் ஆகும். சரியா, இப்போ அதை நான் என்ன பண்ணிடுறேன், யூசர்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டேன், ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டேன். ஸ்கேன் பண்ணி சிஹெச்ங்கிற வேரியபிளில் இருக்குது. இப்போ நான் அந்த இடத்துல 1ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல சிஹெச்சோட வேல்யூ நான் 1ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நேராக வந்து கேஸு இந்த 1ங்கிறத வேல்யூ. சரியா, அதாவது லேபிள்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, அந்த லேபிளோட என்ன பண்ணி ஆகும்னா செக் பண்ணி பார்க்கும். இப்போ 1 இருந்துச்சு, இங்கேயும் சிஹெச்சோட வேல்யூ 1,
சரியா? சிஹெச்சோட வேல்யூ 1 அப்படின்னா சிஹெச்சோட வேல்யூ 1 அப்படின்னா இந்த 1ங்கிறது இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும். எந்த கேஸோட மேட்ச் ஆகுது? இந்த 1ங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்படின்னா இந்த செட் ஆஃப் பிளாக் மட்டும் என்ன ஆகும்னு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா பிரிண்ட் எஃப்ல அடிஷன் பர்சன்டேஜ் கமா ஏ ப்ளஸ் பி, ஏல இருக்கக்கூடிய வேல்யூம் பியில் இருக்க வேல்யூயும் கூட்டி நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? அடிஷனுங்கிறது கிடைக்கும். பிரேக்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலருக்குள்ளது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சுவிட்சை விட்டு என்ன பண்ணிடும்? வெளியில் போயிடும். பிரேக்கு கொடுக்கல அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய எல்லா கேஸும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், பிரேக் கொடுக்காத பட்சத்தில். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிஹெச்எல் வேல்யூ 2ன்னு வருது அப்படின்னா இந்த கேஸ் 1 ஃபுல்லாக என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் ஆகாது. கேஸ் 2 மட்டும்தான். கேஸ் 2லேருந்து ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? சப்ட்ராக்ஷன் ஏயும் பியும் என்ன பண்ணும்? கழிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரை சப்ட்ராக்ஷனில் என்ன ஆகும்? அவுட்புட்டாக கிடைக்கும். சரியா? ஓகே. பிரேக் இருக்கிறதுனால இந்த இடத்துல விட வேல்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக்குன்னு வரும்போது சுவிட்ச் அவுட் வெளியில் போயிடும். இல்லை அப்படின்னா பிரேக் இல்லை அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோ டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். கோ டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கோட்டுங்கிற வார்த்தையிலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சரியா? எங்கே ஜம்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பாரு, தெளிவாக பார்த்துக்கோ. கோ டு ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அன்கண்டிஷனலி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர். சரியா? அன்கண்டிஷனலி அப்படின்னா மீனிங் என்ன? எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை என்ன பண்ணலாம்? மூவ் பண்ணலாம். சரியா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோ டு லேபிள். சரியா? கோ டு லேபிள். இந்த லேபிள் ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த இடத்துக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லைன் இப்படி இருக்குது. சரியா? இந்த இடத்துல கோ டு பி அப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரும்போது திரும்ப எங்கே போகும்? கோ டு பிங்கிறத பார்த்தோன்னா நேராக கண்ட்ரோல் எங்கே போயிடும்? கீழெல்லாம் போகாமல் கண்ட்ரோல் எங்கே போயிடும்? இந்த பிங்கிற குளத்தில் போய் என்ன பார்க்க ஆரம்பிச்சோன்னா இந்த லேபிள்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இதுதான் கோ டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது. கோ டு ஸ்டேட்மெண்ட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ப்ரோக்ராமோட கண்ட்ரோலை அன்கண்டிஷ்னலியாக, அதாவது கண்டிஷன் எதுவும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரி, அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோ. கோ டு லேபிள். அடுத்த லேபிள்னால் என்ன? லேபிள் இஸ் த நேம் கிவன் டு த பாயிண்ட் வேர். லேபிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத, எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டோட லொக்கேஷனோடைய நேம் தான் என்னன்னு சொல்லுவோம்? லேபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதான் கொடுத்துருக்க. லேபிள் இஸ் த நேம் கிவன் டு த பாயிண்ட் வேர் த கண்ட்ரோல் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர். கண்ட்ரோல் வந்து எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? லேபிளுங்கிறத கொடுப்போம். சின்டாக்ஸு லேபிள் கோலன் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வளோ நம்பர் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். சரியா? இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாரு. பிரிண்ட்டு எஃப் மேலே ஹலோ ஹேக்கர்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கோ டு லேபிள். லேபிள்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஹவ் ஆரியோ ஓகேலாம் பிரிண்ட் ஆகாது. நேராக இந்த இடத்துக்கு என்ன ஆயிரும்? ப்ரோக்ராம் ஒரு கண்ட்ரோல் வரும். அதாவது பிரிண்ட் எஃப் முடிஞ்ச கையோட கோ டு ஸ்டேட்மெண்ட்டு இது கையோட எங்கே வந்து லேபிளுக்கு வந்து பாய்ங்கிறது வந்துருமே ஒழிஞ்சு இந்த ஹவ் ஆரியோ ஓகேலாம் என்ன பண்ணாது? எக்ஸிக்யூட்டு ஆகாது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா போன வாட்டி பார்த்ததில் வந்து என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வகையான ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று பிரான்ச்சிங்கு, இன்னொன்று லூப்பிங்கு. பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷனை பொறுத்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுத்துக்கும். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன் டைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனால் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும், அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் வரையிலும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்னா திரும்ப 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 இதை எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரியா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது, இது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரையிலும் இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திரும்ப 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 என்ன ஆகிட்டே இருக்கும்? எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போ செவன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் முதல் தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது ட்ரூவாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்த தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட வெளியே போகாது, அடுத்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நோக்கி போகாது, நேராக எங்கே போகும்? இங்கே போகும். ஏன்னா இந்த கண்டிஷன் இன்னும் ட்ரூவாக தான் இருக்குது. சரி, இப்போ இங்கே வரும்போது திரும்பவும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். திரும்பவும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக திரும்பவும் எக்ஸிக்யூட் ஆகும்.
திரும்பவும் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். அப்படின்னா எப்போ தான் இந்த லூப்பை விட்டு வெளியில் போகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையிலும் என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போனா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது யூஸ் டு எக்ஸிக்யூட் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி. முக்கியமான வார்த்தை என்னது, ரிப்பீட்டட்லி. எப்போ சம் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையிலும். சரியா? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபாரு, வயலு, டூ வயலு, மொத்தம் 3 வகையான லூப் இருக்குது. ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப்புன்னு மொத்தம் 3 இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் லூப்பை பார்ப்போம். ஃபார் லூப்பை பொறுத்தளவில் என்னென்னா ஃபார் லூப் அலோஸ் கோடு டு பி ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் அன்டில் சம் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையிலும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகினா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஃபார் லூப்பை பொறுத்தளவில் மொத்தம் 3 முக்கியமான பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். சரியா? சின்டாக்ஸ் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். ஃபாருங்கிறது கீவேர்டு, இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப எங்கே போயிடாது, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு போகாது. சரி, ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நேராக எங்கே போகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், உள்ளே வரும். திரும்ப என்ன ஆகாது, இனிஷியலைசேஷன் ஆகாது. சரியா? ஓகே, புரியல அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாரு, உனக்கே புரியும். ஓகே, எது வரையிலும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் வரையிலும். சரியா? ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஒன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்குள்ளே போகாது, நேராக என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பித்து விடும். கவனி, இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வருது. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. சப்போஸ் கண்டிஷன் ட்ரூவாகவே இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். நேராக திரும்பவும் என்ன ஆகும், திரும்ப நேராக கண்டிஷனை நோக்கி போகும், இனிஷியலைசேஷன் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது, கவனிச்சுக்கோ. இது தப்பு. நேராக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் எங்கே தான் போகும், கண்டிஷனுக்கு தான் போகும், இது வராது. சரியா? மாற்றிக்கோ. அது கிடையாது, நேராக எங்கே தான் போகும், இங்கே தான் வரும். திரும்ப கண்டிஷனுக்கு தான் போகும், இனிஷியலைசேஷன் பண்ண முடியாது. ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். திரும்ப எங்கே போகும், கண்டிஷனை நோக்கி போகும். அதுக்கப்புறம் என்னது, திரும்ப எங்கே போகும், கண்டிஷனை பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இல்லை அப்படின்னா இது என்ன ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. கவனிமா, ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிட்டோம், ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்குது இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அப்போ தான் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. சரியா? 1ங்கிறது 10 விட சின்னது தான். ஆமாம், கரெக்டு. அப்படி இருந்ததுனால ட்ரூவாக இருக்கிறதுனால உள்ளே வந்து என்னென்னு பிரிண்ட் ஆகும், 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். திரும்ப எங்கே போகும், இந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கணும் அப்படின்னா மேலே தான் போகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படின்னா ஐங்கிறது 2ன்னு இருக்கும். சரியா? அப்படின்னா 2ன்னு இருக்கும். அப்படின்னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ங்கிறது செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ, 1 2ன்னு பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ அடுத்து என்ன ஆகும், 3 ஆகும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 3ன்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி அப் டு எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சரியா? 11 அப்படின்னு ஆகும்போது என்ன ஆகிட்டு, 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 10 விட 11 சின்னதுன்னு வந்தது காரணத்தினால் ஃபால்ஸு. உடனே என்ன ஆயிரும், லூப்பை விட்டு வெளியே ஓடி போயிடும். சரியா? ஓகே, இது ஃபார் லூப். அடுத்து வந்து வைல் லூப்பு. சரியா? வைல் லூப்புங்கிறது அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். ஆனால் சின்டாக்ஸ் ரீதியாக இது எனக்கு சம்திங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? வைல் லூப்பில் வந்து முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும். வைல் லூப்போட கண்டிஷனில் ஃபார் லூப்பை பொறுத்தவரை மொத்தம் 3 பாட்டு பார்த்தோமா, வைல் லூப்பில் மொத்தம் ஒரே ஒரு பாட்டு தான், கண்டிஷன் மட்டும்தான் இருக்கும் அதோட இந்த பேரந்திசிஸ்குள்ளே. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, வைல் லூப் ஃபஸ்ட்டு செக் த கண்டிஷன். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, ட்ரெயின் கண்ட்ரோல் கோஸ் இன்சைடு த லூப் பாடி, அதர்வைஸ் கோஸ் அவுட் சைடு த பாடி. கவனி, முதல்ல இனிஷியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வைல் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு. சரியா? அதுக்கப்புறம் திரும்ப எங்கே போகும், கண்டிஷன் தான் போகும். திரும்ப ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, திரும்ப கண்டிஷன் தான் போகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு.
இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா எங்கே போயிடும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகும். சரியா, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. சரியா, இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் கண்டிஷன் நடக்கும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப எங்கே போயிடும், திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். சரியா, இதுதான் கரெக்டு, இது தப்பு. சரியா, கண்டிஷன் செக் பண்ணும், திரும்ப ட்ரூ, திரும்ப அந்த அன்றைக்கி மேலே போகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் வரும், மேலே போகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, ஓகே. சின்டாக்ஸ் தாமா வித்தியாசம். சின்டாக்ஸ் வந்து அதில் வந்து ஃபாருங்கிற கீவேர்டு போட்டோமா, இதில் வைல் லூப்பில் வந்து வைலுங்கிற கீவேர்டு போடுவோம். சரியா, அந்த சின்டாக்ஸ் பார்த்தாலே அந்த சின்டாக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கோடிங்ஸ் வந்து எழுதி விடலாம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1, முன்னாடி இனிஷியலைசேஷன், வைலு 1 <= 10 ட்ரூ, உடனே உள்ளே வரும் பிரிண்ட் எஃப் %d, i. இப்போ ஐயோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும், 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 1. அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 <= 10 ட்ரூ, திரும்ப உள்ள வரும் 2 பிரிண்ட் ஆகும். இதே போல் எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 10 வரைக்கும் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டூ வைல் லூப். சரியா, வைல் லூப்பில் முதல்ல என்ன செக் பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோம். டூ வைல் லூப்பில் முதல்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிட் லெவலில் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிஷனை செக் பண்ணும். சரியா, ஓகே. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த வைல்லையும் டூ வைல் லூப்லையும் என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணிடும் அப்படின்னா இனிஷியலைசேஷன் பண்ணிடுவோம். சரியா, இங்கேயும் அதே மாதிரி தான். A do while loop executes a block of code at least once. சரி, கண்டிஷன் செக் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். சரியா, அதனால தான் இங்கே அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடவையாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சரியா, தென் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் த பிளாக் அன்டில் த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் திரும்ப ஒரே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் வரையிலும். சரியா, இங்கே அதுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாரு, இனிஷியலைசேஷன் டூவு. சரியா, இது ஸ்டேட்மெண்ட் பிளாக்கு, வைலு கண்டிஷன் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரியா, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா வைலு கடைசியில் எழுதக்கூடிய வைலு கண்டிஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் செமிகாலன் வைக்கணும். சரியா, வைலு கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் என்ன வைக்கணும், செமிகாலன் வைக்கணும். ஃப்ளோசார்ட் கொடுத்துருக்கோம் பாரு, முதல்ல இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் என்ன செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எங்கே போகும், மேலே போகும். சரியா, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ஆகி நெக்ஸ்ட் ஆயிரும். இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும். இப்போ ஃபால்ஸ் ஆகிட்டுனா மட்டும் தான் எங்கே போகும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா திரும்ப இது மாதிரி ரொட்டேஷன் என்ன ஆகிட்டு இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்து டூ வைல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் தான் பார்த்துக்கோ. முதல்ல ஐயோட வேல்யூ 1, முதல்ல என்ன பிரிண்ட் ஆயிரும், 1ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2, அப்படின்னா 2ங்கிறத மட்டும் முதல்ல என்ன பண்ணோம், செக் பண்ணும். 2 <= 10ங்கிறது ட்ரூ, திரும்ப மேலே போகும், உடனே என்ன பிரிண்ட் ஆயிரும், 2 பிரிண்ட் ஆயிரும். இதே போல் அப் டு எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1 2 3லேருந்து 10 வரைக்கும் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா, அப்படின்னா இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அதாவது இஃப் எல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்ஸ் இஃப் ஆடர் கன்ஸ்ட்ரக்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா கோட்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஒன்று ஃபாரு, வைலு, டூ வைல். இதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணாச்சு, பார்த்தாச்சு. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, ஸோ அதனால் என்ன பண்ணிக்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.